பண்ருட்டியிலே நம்முடைய வேட்பாளர் அப்துல் ரஹ்மான், கடலூரிலே நம்முடைய வழக்குரைஞர் சந்திரசேகர், நெய்வேலியிலே அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள், திட்டக்குடியிலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சி வே கணேசன் அவர்கள் இன்றைக்கு சமூக நல்லிணக்கத்தை கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் MRK அவர்களும் LEP அவர்களும் எதிரும் புதிரும் அரசியல் செய்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அது முற்றிலும் தலைகீழாக மாறி LEP அவர்களின் வாரிசு ஜோதிமணியும் MRK அவர்களின் வாரிசு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் கைகோர்த்து நிற்கிற ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமூக நல்லிணக்கத்தை இங்கே பேணி பாதுகாத்து வருகிற அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்திலே இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊர் ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சிதம்பரம் தொகுதியிலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீமுன் அன்சாரி, அவருக்கு உதயசூரியன் சின்னம், விருத்தாசலத்திலே முரசு சின்னம், மற்ற தொகுதியில் அனைத்திலும் அண்ணன் புவனகிரி மன்னிக்க வேண்டும் துரைக்கு சரவணன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். கடலூரிலே கை சின்னம், குறிஞ்சிப்பாடியிலே உதயசூரியன் சின்னம், பன்ருட்டியிலும் காட்டுமன்னார்குடியிலும் பானை சின்னம். கடலூர் மாவட்டத்தில் 9க்கு 9 வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த எஞ்சிய நாட்கள் கண்துஞ்சாமல் நீங்கள் பாடாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர், நண்பர் கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சியை துணிச்சலா நடத்தி துரோகிகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் என்ற தெளிவா முடிவெடுத்து உறுதியோட நம்முடைய கொள்கை கூட்டணியில இணைந்திருக்கிறார்.